பிரித்தானியாவிலிருந்து இலங்கை, இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு செல்லும் போது தமது உறவுகளுக்காக பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு செல்வது வழக்கம். எனினும் சில பயணிகள் பொறுப்பற்ற வகையில் தடை செய்யப்பட்ட பொருட்களை தமது கைப்பையில் கொண்டு செல்வதால் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பிரித்தானியாவின் 3வது மிகப்பெரிய விமான நிலையமான மான்செஸ்டர் விமான நிலையத்தில் ஒரே நாளில் பயணிகளின் கைமுறை லக்கேஜுகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதனையடுத்து பாதுகாப்பு சோதனைகளில் ஏற்படும் காலதாமதங்களை தவிர்க்க பயணிகள் உரிய விதிகளை கண்டிப்புடன் பின்பற்றுமாறு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தின் டெர்மினல் 2வில் நடைபெற்ற சோதனையின் போது துப்பாக்கி வடிவிலான விஸ்கி போத்தல், யோகட் பாக்கெட்டுகள், லெக் மசாஜர், பேஸ்பால் மட்டைகள், 12 கத்திரிக்கோள்கள் மற்றும் 10 விளையாட்டு துப்பாக்கிகள் உட்பட நூற்றுக்கணக்கான பொருட்கள் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டன. ஒவ்வொரு முறையும் ஒரு பையை தனியாக பிரித்து சோதனையிடும்போது பல நிமிடங்கள் வீணாகுகின்றன. இது உங்களுக்கு மட்டுமின்றி வரிசையில் பின்னால் நிற்கும் ஏனைய பயணிகளுக்கும் பெரும் தாமதத்தை ஏற்படுத்தும் என பாதுகாப்பு அதிகாரி சாஹிப் மஹ்மூத் தெரிவித்துள்ளார். எனவே சந்தேகம் இருக்கும் பொருட்களை கைமுறை லக்கேஜில் வைப்பதை தவிர்த்து அவற்றை செக்-இன் லக்கேஜில் பெட்டிக்குள் வைத்து பூட்டி எடுத்து செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். விமான நிலையங்களில் பாதுகாப்பு பிரிவினர் பயணிகளுக்கு நினைவூட்டியுள்ள முக்கிய விதிகள் இதோ. விமான நிலையங்களில் புதிய 3D ஸ்கேனர்கள் பொருத்தப்பட்டு வந்தாலும் 100 மில்லிலிட்டருக்கும் அதிகமான திரவ பொருட்களை கைமுறை லக்கேஜில் கொண்டு செல்ல இன்னமும் அனுமதி இல்லை. யோகட், சன்ஸ்கிரீன், கிரீம்கள், பனிப்பந்துகள் போன்றவற்றுக்கு இது பொருந்தும். பவர் பேங்க்கள், வேப்கள் மற்றும் ரப்லெட்கள் கண்டிப்பாக கைமுறை லக்கேஜிலேயே வைக்கப்பட வேண்டும். இவற்றை செக்-இன் லக்கேஜில் வைக்கக்கூடாது. ஒரு நபர் அதிகபட்சமாக 2 பவர் பேங்குகளை மட்டுமே கொண்டு செல்ல முடியும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.